வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையில் தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்கேருந்து வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில், மயிலாப்பூர், சென்னை 6,04,000 சென்னை மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு விண்ணப்பங்க அந்த நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோயில் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னா நூலகர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், உதவி மின் பணியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், விண்ணப்பிக்கும் பதவி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 4 பதவி கொடுத்துருக்காங்க. நூலகர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், உதவி மின் பணியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தற்போதைய முகவரி, நிலையான முகவரின்னு கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸில். அதுக்கடுத்து தான் உங்களுடைய தொலைபேசி நம்பர் கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய இனம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் என்ன சமயம் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க. கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. 8th ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் 8th, 10th, 12th, டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுல சிறப்பு அம்சங்கள் பதவி கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஏதாவது தகுதிகள் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நன்னடத்தை சான்றிதழ் அளிப்பவரின் பெயர் மற்றும் தகுதி முகவரின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களோட டீட்டெயிலை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணி தொடர்பான குறிப்பான தகவல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையானது என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உறுதிமொழி. அதை படிச்சுட்டு விண்ணப்பதார கையொப்பம் கேட்டிருக்காங்க, இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இடம், டேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, உங்களுடைய கல்வித் தகுதி என்னவோ அதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன், இது 4மே நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில், மயிலாப்பூர், சென்னை 4 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. எப்போ எதுக்குள்ளே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27/1/2024 மாலை 5:45 வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்து மதத்தை சார்ந்தவராக மட்டுமே தான் இது அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 1/7/2023. அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 45 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரிலேயே போய்ட்டு வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் மயிலாப்பூர் kabalishwarar.hrc.tn.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நூலகர் பார்த்தீங்கன்னா பணி 1 எடுக்கிறாங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்தளவுக்கு 18,500 முதல் 58,600 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 15,900 முதல் 50,400 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்த ஓட்டுநர் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. 18,500 முதல் 58,600 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளரக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமை வச்சிருக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. முதலுதவி உரிமைச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபைனலாக உங்களுக்கு ஓராண்டு ஓட்டுநர் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஓட்டுநருக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16,600 முதல் 52,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது மின் அல்லது மின் கம்பி பணியாளர் அப்படி என்ற தொழில்நுட்ப நிறுவனத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மின் வாரியம் வழங்கப்படும் வாரியத்திலிருந்து சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்களோ அவங்க கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷனாக தற்போது கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் மூலமாக யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க, ப்ளஸ் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் லெட்டர் வந்த உடனே நீங்கள் டைரெக்டாக நேர்காணலுக்கு வந்துட்டு எந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போகிற செலவு அது எல்லாமே எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே நீங்கள் தான் வந்துட்டு செலவு பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நேர்காணலில் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.